ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாயந்தரம் ஒரு 5:30 இருக்கும். டீ குடிச்சிட்டு இருந்தோம். நல்ல வெளிச்சமா தான் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் புதினாவ பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்குள்ள நல்லா இருட்டிருச்சு. இப்போ நான் வெளியில வர்ற டைம் பார்த்தீங்கன்னா 5:45 தான். ஆனா எப்படி இருக்குன்னு பாருங்க. புதினா கொஞ்சம் நல்லாவே தழைஞ்சு வந்திருக்கு. மேல மேல அப்படியே கிள்ளி விட்டு எடுத்துட்டோம்னா இன்னும் சூப்பரா தழைஞ்சு வந்துரும். அதனால தான் இன்னைக்கு பறிச்சுட்டேன். சட்னி இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சட்னி தாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன். புதினாவை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, அண்ணன் வந்து தம்பிக்கு கால் கையெல்லாம் அமுத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், வரமிளகா ஒரு 4 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை தனியாக வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மறுபடியும் அதே பேனில் 2 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை பொடி, நீங்கள் கறிவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. புதினாவை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, உப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?